கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சோர்ந்து போன உனக்கு புது பலன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு புது பலன், பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒரு புது பலன். இன்றைக்கி உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஜெயிப்பதற்கு பலன் வேணும். ஆதியாகமம் 15:1 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் மகா பெரிய பலனாக இருந்தார். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு ஒரு பலன் வேணும். இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலனாக இருந்தது போல உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருந்து புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சோர்வு. நீதிமொழிகள் 24:10 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகி போகும். இன்னைக்கு பல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து உங்கள் மனசை சோர்ந்து போக பண்ணி உங்களுடைய பலனை குறுக பண்ணிவிட்டார். நல்ல கவனிங்க, டைரக்டாக உங்களை பிசாசாலை எதுக்கு பிசாசுக்கு பலனே இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை டைரக்டாக எதுக்குறதுக்கு பிசாசுக்கு பலனே இல்லை. உங்களை மனமடிவாக்கி உங்களை சோர்ந்து போக பண்ணி உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணாமல் போய் நீங்கள் வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு பலவிதமான தந்திரங்களை செய்து உங்கள் பலனை குறுகி போன பின்பு தான் அவன் உங்களை அட்டாக் பண்ணுறான். ஏன்? பவுல் சொன்ன மாதிரி பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு பலன் உண்டு. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் மனசு சோர்ந்து போய் பலனில்லாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இன்றைக்கி பலத்துக்கு மேல் பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கடன் பிரச்சனை உண்மைதான், மனசை காயப்படுத்துகிறது. அந்த கடன் பிரச்சனையில் வீடு ஏலத்துக்கு போகிற சிச்சுவேஷன். எல்ஐசியில் வீட்டில் ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு போயிட்டாங்க. அது கிராமமாக இருந்தபடினால எல்லார் நடுவில் அசிங்கம். இப்போ என்கிட்ட ஜிபிக்கும் பொழுது சொல்கிறாங்க, வாழ்கிறத காட்டிலும் செத்துடலாம், தெருவில் அவமானம், இதை தாங்கிறதுக்கு பலன் இல்லை. அப்போ தான் நான் சொன்னேன், சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். சோர்ந்து போனாங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். 1 சாமுவேல் 30:6 சோர்ந்து போகலை. அப்படி திடன் கொள்ளுங்கன்னு சொன்னேன். திடன் கொள்ளல் கர்த்தர் உதவி செய்தான். ஏலத்துக்கு போக வேண்டிய வீடு லோனை கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தான். அதே லோனை அடைக்க உதவி செய்தான். நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தா. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போய் ஜெபிக்கலாமா? தகப்பனே, சோர்ந்து போன இவர்களுக்கு புது பலன் உண்டாக்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, புது பலனை கர்த்தர் கொடுப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.